வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம நண்டு பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மீடியம் சைஸ் நண்டு 6 நண்டு எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் நான் ஆல்ரெடி 15 நிமிஷம் வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இதை கொதிக்க வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ரசத்துக்கு தட்டி போடுற மாதிரி தட்டி போட்டு ரசமாக வச்சுருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ இந்த மாதிரி ஒயிட் பார்ட்டை மட்டும் எடுங்க. அண்ட் கையில் எடுக்கிறத விட ஸ்பூனோ கத்தியோ யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்துடும். ஸோ நீங்கள் அந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு அரை பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் குட்டி குட்டியாக நறுக்குன்னு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலா அவ்வளோதாங்க, நிறைய மசாலாவை இல்லை ஸ்டஃப் பண்ணக்கூடாது. கிராபோட டேஸ்ட் தான் ஜாஸ்தி இருக்கணுமே தவிர மசாலா டேஸ்ட் இருக்கக்கூடாது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கிராபோட ஃப்ளெஷ்ஷை அதில் ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம வேறு மசாலாஸ்லாம் அதிகம் ஆட் பண்ணோன்னா அந்த டேஸ்ட் தான் டாமினேட் பண்ணும். பட் கிராபோட டேஸ்ட் டாமினேட் பண்ணிச்சுன்னா இந்த பால்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இதோ ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதை நல்லா தண்ணியாக கரைச்சாச்சு. அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த கிராப் மசாலாவை குட்டி குட்டி பால்ஸ் ஆக்கலாம். இந்த பாலை இப்போ கார்ன்ஃப்ளவரில் முக்கி எடுங்க. அப்படியே நல்லா பிரெட் க்ரம்ஸில் பிரட்டுங்க. பிரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க ரஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். ரஸ்க்கை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இல்லையா பிரெட்டையே சுட்டுட்டு அதை நல்லா பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதோ நம்ம பால்ஸ் எல்லாம் பொரிக்க ரெடியாக இருக்குது. நல்லா சூடான எண்ணெயில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சிடுங்க. இதோ நம்மளோட கிராப் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இதை அப்படியே ஒரு மைனீஸ் தொட்டு சாப்பிட்டோன்னு வைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட ஃபேவரட் ரெசிபி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.